அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அஷ்டமத்தில் சனி செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன் புதன். திங்கட்கிழமை முதல் செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். நன்மை. 10ல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். ராசியாதிபதி சூரியன் 9 அடுத்து 10ஆம் இடமும் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு 10, 11 சுக்கிரன் சஞ்சரிப்பதும் ஒரு நல்ல அமைப்பு. குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர்கள். இதுவரை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்த செவ்வாய் 9ஆம் இடம் செல்கிறார். நன்மைகள் அதிகரிக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். ஏனென்றால் சுகஸ்தான அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்து 9ஆம் இடம் செல்வதால் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். வருகின்ற நாட்களில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான லாபத்தை அடைய இருக்கிறீர்கள். தங்களுக்கு இருக்கும் சட்ட சிக்கல்கள் அனைத்தும் குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வரும் நாட்களில் அனுகூல பலன்களை பெறுவதற்கு ராகு வேளையில் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். ஏனென்றால் ராசியில் கேது இருக்கிறார். விநாயகரை வணங்குங்கள். கலஸ்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். துர்க்கையை வணங்குங்கள். சிம்மராசி பெண்களாக இருந்தால் கணவருக்கோ, கணவராக இருந்தால் பெண்களுக்கோ உடல் நல பாதிப்பு உண்டாகும். ஆகவே சற்று கவனமாக இருங்கள். சூரியன் 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று யோககாரகன் செவ்வாயுடன் இணைந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் சூரியனும் செவ்வாயும் இருவருமே நண்பர்கள். அடுத்து சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். தந்தையார் வழியில் சிலருக்கு பெரும் ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் சென்று வர சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழிலில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற வாய்ப்பு உண்டு. ராகு 7ல் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்பு தங்களுக்கு கிடைக்கும். வேலை தொடர்பாக இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். ராசிநாதன் 9ல் இருந்தாலும் செவ்வாயுடன் இணைவதால் சகோதர உறவுகளில் கவனம் தேவை. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பிடிவாதத்தால் சில நல்ல வாய்ப்புகளை தவறவிட நேரிடலாம். சில நேரங்களில் நீங்கள் பேசிய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக மாறலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிரயாணங்களில் கவனமாக இருங்கள். 12ஆம் தேதி இரவு 7:25 முதல் 14ஆம் தேதி இரவு 10:34 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருத்தல் வேண்டும். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அனைத்தும் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.